அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று போட்ட வீடியோவோட கண்டினியூஷன் vlog. மரத்துல பாத்தீங்கன்னா பப்பாயா பழு தின்னுச்சு. அதெல்லாம் கட் பண்ணி பசங்களுக்கு தந்துட்டு நானும் சாப்பிட்டேன். நான் எப்போ பப்பாயா சாப்பிட்டாலும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி தான் சாப்பிடுவேன். பட் எங்க மரத்துல காய்ச்ச பப்பாயா பாத்தீங்கன்னா ரொம்பவே இனிப்பா இருந்துச்சு. அதனால சுகர் ஆட் பண்ணல. ஈவினிங் பாத்தீங்கன்னா பசங்க எப்பவுமே வெளியில விளையாடுவாங்க. ஜெயான் குட்டியும் பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு அவங்க என்ன விளையாடுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தான். ஜெயான் குட்டி அவங்க டாடி வீட்டுல இருக்கும் போது பாத்தீங்கன்னா உள்ளே தான் இருப்பான். வெளிலலாம் நாங்க அனுப்ப மாட்டோம். பட் நானி வீட்டுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா வெளியில விளையாடுவான். ஜெயன் குட்டி பாத்தீங்கன்னா வெளியில விளையாடிட்டு வந்துட்டு உள்ள வந்து அவன் நானி கூட விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டின்னருக்கு பாத்தீங்கன்னா இட்லியும் அப்பா மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மட்டன் ஃப்ரையும். எனக்கு பாத்தீங்கன்னா கோதுமை தோசை செய்யலான்னு இருக்கேன். எனக்கு நைட் டைம்ல இட்லி சாப்பிட பிடிக்காது. அதனால எனக்கும் அம்மாக்கும் பாத்தீங்கன்னா கோதுமை தோசை செஞ்சுட்டேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆயில் கண்டெய்னர்ல ஆயில் ஊற்றி வச்சுட்டீங்க, தோசை செய்யும் போது எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு. ஆயில் கண்டெய்னருடைய லிட் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும். அதனால பயப்படாம யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.